தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற தேவனுடைய வார்த்தை, நீதிமான் யார் அநீதிமான் யார் என்ற கேள்விக்கு விடை. இன்று செய்தியினுடைய தலைப்பு நீதிமான் யார் அநீதிமான் யார் என்ற கேள்விகளுக்கு விடை. லூக்கா 18 அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள வசனங்கள்ல இந்த நீதிமான் யார் அநீதிமான் யார் என்ற கேள்விக்கு அந்த 2 நபர்கள் தேவாலயத்திலே ஜெபம் பண்ண வருகிற அந்த நிகழ்வை உதாரணமாக வைத்து இயேசு ஓமையாக சொன்னதை உங்களுக்கு இன்றைக்கு எளிய முறையில அதையே விளக்கி இந்த சிறு பதிவை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். எல்லா காரியத்திலுமே 2 இருக்கிறது. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். நிறைய ஆடுகள் இயேசுக்கு முன்னாடி வருகிறது. அது செம்பரி ஆடாகவும் வெள்ளாடாகவும் பிரிக்கிறார். அதுபோல உலகத்தில் 2 எஜமான்கள் என்று சொல்றாரு. தேவனுக்கு ஒரு எஜமான் ஊழியம் செய்கிறவர்கள் உலகத்துக்குரிய எஜமானுக்கு செய்யக்கூடாது என்று அங்கே சொல்கிறார். எல்லாமே 2 காரியமாக இருக்கிறது. ஆகவே தேவாலயத்தில் வருகிறவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போகத்தான் கர்த்தர் நினைக்கிறார். ஆனா எல்லாரும் போறது இல்லையே. 10 கன்னிகைகள் வர்றாங்க மணவாளனை சந்திக்க, 10 பேரும் போகலையே. அதுவும் 2 பிரிவா பிரிஞ்சு 5 பிரிகிறது. இந்த காரியத்தை விளக்கி சொல்வதுதான் இந்த 2 பேருடைய ஜெபங்களாகும். நீங்களும் கூட புருஷ மனைவி 2 பேர் வரலாம், அண்ணன் தம்பி 2 பேர் வரலாம், அப்பா அம்மா 2 பேர் வரலாம், மகளும் அப்பாவாக வரலாம். அதுல ஒரு நபர் கைவிடப்படுவதாக ஆயிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் புருஷ மனைவியை சொல்லும் போது ஆதியில என்ன சொன்னார்? ஒரே சரீரம் என்று சொன்னார். அப்ப அந்த ஒரு சரீரத்துக்குள்ள பிரிவினைகள் வரக்கூடாது. பிரிவினைகள் வராவிட்டா ஒருத்தி கைவிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒருத்தி என்று இல்லாம ஒருவன் என்ற ஒரே மாதிரி ஆயிடும். பிரிவினைகள் அங்கே கிடையாது. அப்போஸ்தலர் 4:32 திரளான ஜனங்களுக்கு ஒரே மனமும் ஒரே இருதயம் இருந்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, மக்கள் திரள் தான், ஆனா அவங்களுக்கு இருக்கிற மனசு இருதயம் பார்த்தீங்கன்னா ஒன்று என்று சொல்லியிருக்கு. அது எழுத்தின்படி அல்ல, ஆவிக்குரியது. ஆவிக்குரியபடி இதான் அதை பொருந்தும். அப்ப திரளான மக்கள் இருந்தாலும் அந்த ஒரே இருதயம் ஒரே மனசு அவங்களுக்கு எப்படி வந்தது என்று கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 2:42 அதுக்கு விடை இருக்கிறது. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்நியோன்யத்திலையும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதான் உள்ள பாயிண்ட். அந்த ஒரே உபதேசத்துல அவங்க வந்ததுனால அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாக கருதப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 2:47 அந்த ஜனங்களை கர்த்தர் சபையில சேர்க்கிறார். கர்த்தரே சேர்க்கிறார். அந்த உபதேசத்துல உள்ளவங்களை, அப்போஸ்தலர் உபதேசத்துல உள்ளவங்களை கர்த்தரே சேர்க்கிறார். பாஸ்டர் சேர்க்கல, மனுஷன் சேர்க்கல, பிஷப் சேர்க்கல, ரெவரண்ட் சேர்க்கல, கர்த்தரே அங்கே சேர்க்கிறார். கர்த்தரால சேர்க்கப்பட்டவர்கள் சபை என்றப்பட்டார்கள். அந்த சபையை தான் கர்த்தர் எடுப்பார். அந்த சபை என்ற அந்த உரிமை பதத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நபர்கள் உபதேசத்துல ஒருமனப்பட்டு இருந்தாலும் அவங்க ஒரே இருதயம் ஒரே மனுஷன் தான் அங்க வருமே தவிர பல மனிதர்களாக அங்க வராது. எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு நபர்களா இருந்தாலும் அவங்க உபதேசத்துல ஒன்றா எப்படி பரலோகத்தில் இருக்கிறார்களோ அதுபோல இந்த பூமியிலையும் ஒரே உபதேசத்தை உடைய கிறிஸ்தவ மக்கள் ஒரே இருதயம் ஒரே மனமாய் இருப்பார்கள். இன்று ஏன் அது இல்லை அப்படின்னு கேட்டா,
பற்பல மனித உபதேசங்களும் பாரம்பரியங்களும் உலக பிரகாரமான உபதேசங்களும் புகுந்ததுனால பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் உருவாகி இன்றைக்கு அவங்க இஷ்டத்துக்கு சுய ஆராதனையும் சுய காரியங்களும் பெருகிவிட்ட ஒரு அவல நிலைமையில தான் உலகம் இன்னைக்கு போய் கொடுத்துருக்கு. ஆகவே நாம கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்களோட நாமளும் 10ல் 11 இல்லாம ஏதோ பேருக்காக கோயிலுக்கு போகாம சரியானபடி நீதிமான் என்று அவரால் சாட்சி பெறக்கூடிய தீர்ப்பு நாளில் பெறக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம காணப்பட வேண்டும். மத்திய 25:34 இருந்து 41 வரை பாத்தீங்கன்னா மனுஷ கூட்டத்தை 2ஆ பிரிக்கிறார். ஒரு கூட்டத்தை வலதுபுறமாய் நிறுத்துகிறார், ஒரு கூட்டத்தை இடதுபுறமாய் நிறுத்துகிறார். வலது உள்ள புறத்தில் உள்ளவங்களை பார்த்து நீதிமான்கள் சொல்றாரு, இடதுபுறத்தில் உள்ள கூட்டத்தை பார்த்து அநீதிமான்கள் சொல்றாரு. அந்த நீதிமான்கள் என்ற கூட்டத்துக்கும் அநீதிமான்கள் என்ற கூட்டத்துக்கும் 2 பேரை இங்கே உவமைகளாக சொல்லியிருக்கிறார். அநேகருக்கு சொல்வது இந்த 2 பேருக்கு சொல்வதும் ஒண்ணுதான். இந்த 2 பேர் உள்ள காரியம் தான் அநேகருக்கு வரும் தீர்ப்பா. அதை இன்று உங்களுக்கு லூக்கா 18 அதிகாரத்திலிருந்து 9 முதல் 14 வரை உள்ள அந்த வசன பகுதியில் நம்ம பார்க்க போவோம். 2 பேர் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அதிலே 10ஆம் வசனத்திலிருந்து தொடங்குறோம். ஒருவருடைய பெயர் பரிசேயன், இரண்டாவது நபர் பேரு ஆயக்காரன். இந்த பரிசேயனை பற்றி முதலாவது நம்ம படிக்கலாம். இந்த பரிசேயன் பழைய ஏற்பாட்டு விசுவாசி, நியாயப்பிரமாணங்களை பெற்றவன், மோசேயின் கட்டளைகளின்படி நடக்கிறவன், ஓய்வு நாளை அனுசரிக்கக்கூடியவன், பலி செலுத்துவான். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ளான எல்லா சட்டத்திட்டங்கள் கட்டளைகள், அந்த நியாயப்பிரமாணத்துடைய விதிமுறைகள், பாரம்பரிய முறைகள் முழுவதும் இவன் கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களும் காரியங்களும் பெற்ற ஒரு பெரிய ஒரு பக்தி உள்ளவனாய் இவன் தன்னை காட்டிக் கொள்கிறான். பொதுவாக இந்த பிராமணர்கள் எடுத்துக்கொண்டா ஏன் அவங்க பெருசா காட்டிக்கிறாங்க, மற்ற ஜனங்களை ஏன் அற்பமா நினைக்கிறாங்க, அவங்களை ஏன் மற்ற ஜனங்களை விட உயர்த்தி காட்டிக் கொள்றாங்கன்னு சொன்னா, நாங்க நெத்தியிலிருந்து வந்தவங்க, பிரம்மாவுடைய நெத்தியிலிருந்து நாங்க பிறந்திருக்கோம், மற்றவங்க எல்லாம் இடுப்புல இருந்து காலில இருந்து கையில இருந்து நெகத்திலிருந்து வந்தவங்க சூத்திரர்கள் என்று அவங்க தன்னை நினைக்கிறதுனாலதான் தங்களை ஒரு கடவுளுக்கு ஏஜெண்டுகளாக, கடவுளுக்கு நாங்க தான் வழிகாட்டிகளாக, மற்றவங்க எல்லாம் எங்க மூலமா தான் வரணும்னு சொல்வதற்காக அவங்க காணப்படுறாங்க. அதேதான் யூதர்களுடைய நிலைமை. பிராமணர்களும் யூதர்களும் வெவ்வேறானவர்கள் அல்ல. இந்தியாவுக்கு பிராமணர்கள் இருப்பது போல உலகத்துக்கு யூதர்கள் இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க கிறிஸ்தவங்க புரிந்து கொள்ளுங்க. இந்தியாவில் படிப்பிலையும் சரி, அறிவியலையும் சரி, புத்தியிலையும் சரி, சட்ட காரியத்திலையும் சரி, சினிமா துறையிலும் சரி, விளையாட்டுத் துறையிலும் சரி, கோர்ட்டு சட்ட காரியங்களும் சரி, அடிமட்டத்திலிருந்து கடைசி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க ஆட்கள் கொஞ்சமா இருந்தாலும் 135 கோடி இந்தியாவில் இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் 100ல் 3 பேர் தான். 100க்கு எடுத்துக்கிட்டா 3 பேர் தான். கிமு கைபார் கனவா வழிய நம்ம இந்தியாவுக்கு வந்த அந்த ஆபிரகாமுடைய சந்ததி தான் அவங்க. ஆபிரகாமுக்கு முன்னாடி பேர் ஆபிராம். அந்த ராம் கூட்டம், அந்த ராம் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க. அதான் ஆபிராம பிராமணன் சொல்லுவாங்க, ஆபிராம் பிராமணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சரித்திர பூர்வமான உண்மையை சொல்றேன். அது அப்படியே கண்ணு மூக்கு வச்சு அப்படியே மாறி அப்படியே வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம தேசங்கள் பேர் மாறி இருக்கு இல்லையா? இப்ப டெல்லியை போய் தில்லின்னு சொல்றான், பம்பாய மும்பைன்னு சொல்றான், ஒரிசாவை ஒடிசான்னு இருக்கான். நம்ம ஜெனரேஷன்லயே
திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்லிக்கிட்டான், கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லிட்டான், திருநெல்வேலிய நெல்லைன்னு சொல்லிட்டான். நம்ம மதுரை கூட முன்னாடி மருதத்துறைன்னு தான் இருந்திருக்கு. இப்ப பிறகுதான் மருவி மதுரைன்னு வந்திருக்கு. இப்ப கூடல் நகர், தூங்கா நகர், புயல் நகர், என்னென்னமோ வைகை நகர், என்னென்னமோ வந்துருச்சு. இப்ப அப்படியே போகும்போது அப்படியே அப்படியே மாறிடும். மதராசை வந்து சென்னைன்னு ஆக்கிட்டான். இன்னும் என்னென்ன போதும். இந்த மாதிரி மருவிகள் காலங்கள் மருவும் போது மதங்களும் கொள்கைகளும் காரியங்களும் அப்படியே மருவி வந்துருச்சு. எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைங்க தான், அதை என்னைக்கு மறந்துடக்கூடாது. அதிகாரம் 3:20 எல்லாமே அந்த ஏவாளுடைய சந்ததி தான். மனித ஜாதிகள் எல்லாம் அந்த ஏவாள் தான் தாய், அப்படித்தான் போட்டிருக்கு அதுல. அதனால அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படியே காலங்கள் அப்படியே மறைவு, அப்படியே அவங்க வந்து ஆரம்ப நாட்கள்ல அந்த சிலைகளை செஞ்சு அவங்க கும்பிட்டு அந்த அந்த நதி பக்கத்துல யோசுவா 24:2 இருக்கு. அந்த சந்ததி தான் அவங்க. நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து சிற்றரசர்களை பயன்படுத்தி ராஜ்யம் உருவாக்கி இன்னைக்கு எல்லாத்துலேயும் விவரமா ஞானமா அறிவாளியா இருக்காங்க. அதே மாதிரி உலகத்துல எடுத்துக்கிட்டா யூதர்கள் அறிவாளியா இருக்காங்க. அவங்க நிறம் சரி, படிப்பும் சரி, அறிவும் சரி, அவங்களுடைய சயின்டிஸ்ட் சரி, அவங்களுடைய காரியங்கள் சரி. நீங்க அமெரிக்காவே அவன் கண்ட்ரோல்ல இருக்கு, உலக நாடுகள்ல அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. இலுமினேட்டி என்ற ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு 13 குழு கொண்ட யூதர்களை அவங்க வைத்து மீடியாக்கள், அரசியல், பண பரிவர்த்தனை, உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவன் கண்ட்ரோல்ல, அவன் சொல்றபடிதான் இயங்குது. இன்னைக்கு உள்ள சட்டத்திட்டங்கள் முழுவதும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இந்த இருவரும் ஜீன்களும் ஒரே ஜீன் தான், ஒரே இதுல இருந்து வந்தவங்க தான். இதையே சொல்றேன்னா இந்த டைப்பு தான் யூதர்கள், அதை சேர்ந்ததுதான் இந்த பரிசையை. நான் அதுக்கு தான் கொண்டு வரேன். இந்த பரிசையினுடைய மெமரி உடைய நினைப்பு அப்படி இருக்குது. யூதர்களுடைய நினைப்பு அப்படித்தான். யூதர்கள் யாரையும் மதிக்க மாட்டாங்க. மற்ற புறஜாதிகளை ரொம்ப கேவலமா நாய்கள் மாதிரி தான் மதிப்பாங்க. மற்றவர்கிட்ட போய் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. நீங்க மார்க் 7ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்களோ அதை அவங்க செய்யறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே காலு கழுவ, சொம்பு கழுவ, தென்னம் கழுவ, இன்னைக்கு கை கழுவுன்னு சொல்றாங்கல்ல, அது அன்னைக்கே அவன் தான் கடைபிடிச்சான். கைகளை கழுவுறது, அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க தான் அதை செஞ்சிருக்காங்க. அந்த பாரம்பரியம் தான். இப்படி யூதர்களுடைய பாரம்பரியம் தான். ஆகவே அந்த மாதிரி ஒரு மெமரி அவன் வந்து பரிசுத்தவானா தன்னை ரொம்ப உயர்த்தி கொண்டு மற்றவங்களை ரொம்ப கேவலமா நினைக்கிற அந்த மெமரியினுடைய அந்த வெளிப்பாடு அவன்கிட்ட இருக்கிற காரியத்தை நான் சொல்றேன். அவன் சொல்றான், கடவுள் ஆலயத்துக்கு வந்து தேவனிடத்துல வந்து தேவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, நான் பரிகாரன், திருடன், பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன், இந்த ஒருத்தன் பின்னாடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு ஒரு ஆயக்காரன், அவனை போலையும் இல்லாதனாலே அல்லேலூயா சோதராண்டவரே சொல்றான். ஒருத்தனை வஞ்சி திட்டி கேவலப்படுத்திட்டு அவன் தோத்திரம் செலுத்துறான். இவனுடைய எண்ணங்கள் பாத்தீங்களா எந்த அளவுல அவன் மமதையில் இருக்கான்னு. பரிகாரக்காரன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா திருடன்னு அர்த்தம். பரிகாரம்னா பறித்து கொள்றவன் அர்த்தம். ரெண்டாவது வட்டிக்கு விடுறவன், வட்டிக்கு வாங்குறவன், பறித்து கொள்றது, அநியாயமான வட்டியை பறித்து கொள்றது. அடுத்து வரி வசூல் செய்யறவன். நீ பயங்கரமான ஜிஎஸ்டி வரின்னு சொல்லி மக்கள் சங்கடப்படுறாங்க இல்லையா, மக்கள் பணத்தை சம்பாதிச்சு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற பணத்தை வரி என்று பேர்ல புடுங்குறான். அதான் பரிகாரர், அது பேரு. அவன் சொல்றான் அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. ரெண்டாவது அநியாயக்காரன் சொல்லி சொல்றான். அநியாயக்காரன் யாருன்னா தவறான தீர்ப்பு சொல்றவன் அநியாயக்காரன். அநியாய தீர்ப்புடா, அநியாயம் ஆயிடுச்சுன்னு சொல்றான் இல்லையா, அநியாய தீர்ப்பு சொல்றவன் தான் அநியாயக்காரன். கலப்படம் செய்யறவன், அரிசியில கலப்படம், பாலுல கலப்படம், உணவுல கலப்படம், பொருட்கள்ல கலப்படம், இப்படி ஏகப்பட்ட கலப்படம் செய்யக்கூடிய அதுல சம்பாதிக்கிறவன் தான் அநியாயக்காரன் பேரு. அடுத்து லஞ்சம் வாங்குறதும் சரி கொடுக்கறதும் சரி, இந்த காரியத்தில் உள்ளவனை தான் அநியாயக்காரன் சொல்லுவாங்க. மூன்றாவதாக விபச்சாரக்காரன் சொல்ற. இந்த விபச்சாரக்காரன் யாருன்னா பிறர் மனைவியோட தகாத உறவு வைக்கிறவன். அப்படி ஒருவேளை வைக்காவிட்டால் கூட கண்களின் இச்சையில வாழ்றவன்.
எப்போதும் போத கண்களாவே இருக்கும். அவன் கண்ணை பார்த்தா தண்ணி அடிச்சவன் கண்ணை மாதிரி சிற்றின்பத்திலேயே மூழ்கி 24 மணி நேரம் அந்த இச்சையிலேயே இருப்பான். அது பெரிய ஒரு ஆபத்தானது. வாய்ப்பு கிடைக்கும் போது அது மாம்ச இச்சையா அது மாறுமே தவிர அந்த சுய இன்பம் அனுபவிக்கிறதே விபச்சாரக்காரன் தான். ஒரு பெரிய இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தே ஆயிற்று என்று மத்திய 5:27-28 சொல்லிட்டாரே. அவன் செஞ்சாதான் விபச்சாரம் இல்லை. ஆகவே விபச்சாரக்காரன் சொல்றது அதுதான். அந்த மாதிரி நான் குற்றவாளி கிடையாது ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை சொல்றான். 4வதாக இந்த ஆயக்காரனை போல இல்லாதனால சோதரன் சொல்றான். ஆயக்காரனா அவருடைய அர்த்தம் என்னன்னா புறஜாதி மக்கள்னு அர்த்தம். கடவுளை சேராத மக்கள், நியாயப்பிரமாணம் இல்லாத மக்கள், கற்பனைகள்ல பெறாத மக்கள், அவங்க தான் புற ஜாதி. புற ஜாதி. நாங்க பரிசுத்த ஜாதி, அவங்க புற ஜாதி. புறமா அதாவது புறம்பே இருக்கிறவங்க, அந்த அர்த்தம் தான். இப்ப உதாரணமா இந்து முஸ்லீம் இப்படி நம்ம பாஷையில் எடுத்துக்கிட்டா இந்து முஸ்லீம் பாவிகள், ரொம்ப பாவத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ரொம்ப பின்தங்கிய மக்கள், இவங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டா ஆயக்காரன்னு சொல்லலாம். நம்ம இப்ப விளங்குறதுக்கு சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் இல்லாதனால உங்களுக்கு சோத்துறாண்டவரு அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த குற்றவாளிகளை 4 பேரை கோஷ்டிய சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் கிடையாது, உண்மையிலே யூதர்கள் எடுத்துக்கொண்டா அல்லது பிராமணர்கள் எடுத்துக்கொண்டா உண்மையிலே விபச்சாரக்காரர்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க, கொலகாரங்க அதிகமா இருக்க மாட்டாங்க, அடிதடி சண்டை இந்த மாதிரி வட்டி கொடுத்து இந்த ரவுண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்காது. யூதர்கள்ட்டையும் சரி இவங்ககிட்டையும் சரி அது அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கும். நுண்ணிப்பா ரொம்ப கரெக்டா ஒரு கொள்ளை அடிச்சாலும் கூட எவனும் கண்டுபிடிக்காத அளவுல, ஒரு குற்றம் செஞ்சாலும் கூட எவனும் அதை முடிக்காத கண்டுபிடிக்காத அளவுல சாணக்கியர்னு சொல்லுவாங்க அவங்க. அந்த அளவு ராஜதந்திரமான காரியங்கள்ல தான் அவங்க அந்த தவறுகளை செய்வாங்களே தவிர இன்னைக்கு பாமர மக்களை மாதிரி ஒரு சிறிய விஷயத்தை மாட்டிக்கிட்டு காலமெல்லாம் ஜெயிலில் இருப்பான். அப்படி கிடையாது. அவன் ரொம்ப விவரமான பார்ட்டியா இருப்பான். அதனால மற்றவங்களை ரொம்ப கேவலமா தன்னைதான் பிரதிநிதியா கடவுளுடைய அவதாரம் கடவுள் சொல்லி யூதர்களும் சரி பிராமணர்களும் சரி இந்த மாதிரி தன்னை மமதியா மேற்கொள்ளக்கூடிய அந்த 4 காரியங்கள். இவங்களுடைய ஜெபம் என்னவென்றால், 1வது வாரந்தோறு 2 முறை உபவாசிக்கிறேன்னு சொல்றான். ஒரு தடவை இல்ல, 2 முறை நான் உபவாசிக்கிறேன். உபவாசம்னா விரதம். முஸ்லீம்ல நோம்புன்னு சொல்றான். அதனால இவன் விரதம் சொல்றான். இந்துக்கள்ல உபவாசம் எல்லாம் பொருள் ஒண்ணுதான். 2 முறை நான் உபவாசிக்கிறேன். சில ஆளுங்க உபவாசத்தை பத்தி சொல்றது ரொம்ப பொறுமையா சொல்றாங்க. உபவாசம் நாங்க 4 முறை இருந்திருக்கேன், 5 முறை இருந்திருக்கிறேன், 40 நாள் இருக்கோம் சொல்றேன் பொறுமையா. லெந்து காலங்கள்ல நாங்க 40 நாள் நோம்புல அங்கிட்ட எடுத்துக்கிட்டா 40 நாள். இப்ப ஐயப்ப கோயிலுக்கு போறவன் 40 நாள் மண்டலம் சொல்றான். இந்த மாதிரி அந்த 40 நாள் அந்த பாரம்பரியத்தின்படி வந்து கொண்டே இருக்கிறது. உபவாசத்தை பத்தி ரொம்ப பொறுமையா சொல்றான். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனோ ஒரு விசுவாசியோ இந்த பேச்ச அதிகமா பேசினான்னா அவன் புதிய ஏற்பாட்டு விசுவாசி அல்ல, அவன் பழைய ஏற்பாட்டு விசுவாசி என்று புரிஞ்சுக்கிங்க. அதிகமா ஜெபிக்கிறேன், அதிகமா உபவாசிக்கிறேன், அதிகமாக நான் கொடுக்கிறேன்னு சொல்லி தன்னை அவன் பெருமைப்படுத்துற எவனா இருந்தாலும் சரி, அவன் இயேசுவின் விசுவாசி அல்ல, அவன் பரலோகத்துக்கு போறவன் கிடையாது. அவன் உலக பிரகாரமான ஆளே தவிர, உலக பிரகாரமான ஒரு நபரே தவிர வேற அல்ல. நீங்க அந்த காரியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அப்படி நினைச்சா சொன்னாலே அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு விளம்பரப்படுத்துறான். 72 மணி நேரம் ஜெபம், 100 மணி நேரம் ஜெபம், 40 நாள் உபவாசம், 30 நாள் உபவாசம் சொல்றானா இல்லையா? திறப்பின் வாசல்ல நிக்கிறோம். எவன் சொன்னாலும் சரி, ஆண்டவர் மலை பிரசங்கத்திலேயே சொன்னாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே உபவாசம் வெளியரங்கமா சொல்றதோ வெளியரங்கமா ஜெபம் பண்றதோ அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அவங்களை போல செய்யாதீங்கன்னே சொல்றாரு. நல்லா கவனிங்க, அந்த மாதிரி செய்யாதீங்கன்னே சொல்றாரு. நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா
9ஆம் வசனத்துக்கு மேல 7, 8 அந்த 2 வசனத்தை பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி செய்யாதீங்க. இதே பரிசேய கோஷ்டி தான். செய்யாதீங்க, அவங்க ஜனங்கள் மெச்சும்படி செய்யறாங்க, ஜனங்கள் பார்வைக்கு செய்யறாங்க, தேவ ஆலயங்களை இன்னும் மனுஷர்கள் தன்னை மெச்சி கொள்றதுக்காக செய்யாதீங்க செய்யறாங்க. அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று அங்கே தொடங்குகிறார். ஏற்கனவே உள்ள ஜெபம் போதுமானதா இருந்தா, உபவாசம் போதுமானதா இருந்தா, ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை இவர் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. உபவாசம் பண்றதை பத்தி விளக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டுக்காரங்க முற்றிலும் என்னைக்கு அகற்றுறீங்களோ, கம்ப்ளீட்டா என்னைக்கு தொடச்சி போடுறீங்களோ, இயேசுவின் வார்த்தைகளை முழுசா என்னைக்கு ஏற்றுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீ கிறிஸ்தவ, முழு கிறிஸ்தவ, ஒரிஜினல் கிறிஸ்தவன் சொல்ல முடியும். இல்லாவிட்டா நீ கலப்பட கிறிஸ்தவன். கலப்படம், உபதேசம் கலப்பம், ஜபம் கலப்படம், உபவாசம் எல்லாமே கலப்படம். தானியேல் 3:10 ஒரு நாளைக்கு 3 வேளை நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றான். தானியேல் 3 வேளை நான் ஜெபம் பண்றேன். என்னத்தடா பார்த்து ஜெபிக்கிறேன்னா, ஜன்னலை திறந்து வச்சுட்டு எருசலேமை பார்த்து நான் ஜெபிக்கிறேன். எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார், அழிய போகுதுறான். இவன் எருசலேமை பார்த்து ஜெபிக்கிறான். இன்னைக்கும் எத்தனையோ மடையர்கள் எருசலேம்ல தேவாலயம் கட்டுறதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். நீ யாரான்னா கிறிஸ்தவன் சொல்றான். கிறிஸ்தவன் எருசலேமுக்காக ஏண்டா ஜெபிக்கணும்? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதுல இருக்கு. பிலிப்பியர் 3:20 பவுல் சொல்றான், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். எபிரேயர் 13:14 இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் உள்ள இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். 2 பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இதுதான் ஒரு கிறிஸ்தவ போதனை, இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள வார்த்தையை தவிர எருசலேமை பார்த்து கும்பிடுறது கிடையாது. வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி 2 பேர் 3ஆம் அதிகாரம் 7-8 சொல்லும் போது அது எப்படி எருசலேம் இருக்கும்? புனித பூமின்னு ஏன் சொல்ற? அன்னைக்கு உள்ள காலத்துல கிமுல ஒரு இன்னைக்கு எடுத்துக்கிட்டா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அறிவு இருந்திருக்கும், என்ன ஞானம் இருந்திருக்கும் அவங்களுக்கு? இன்னைக்கே இவ்வளவு சத்தியங்கள் ரகசியங்கள் இருந்தே புரியாம இருக்கான்னா அன்னைக்கு உள்ளவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தக்கபடி கடவுள் வெளிப்படுத்தினார், அவ்வளவுதான். அவன் அறிவுக்கு தக்கபடி நடந்து கொண்டது, அவ்வளவுதான். சின்ன குழந்தைகளுக்கு ஒரு யானையை போட்டு காட்டுறது இல்லையா, ஒரு பொம்மையை போட்டு காட்டுறது இல்லையா, ஒரு குதிரை படத்தை வரைஞ்சி காட்டுறது இல்லையா? அதுவே பெரிய நான பிறகு அதே படத்தை வரைஞ்சிக்கிட்டு இருப்பியா நீ? ஆகவே அந்த காரியங்களையே சொல்லிக்கிட்டு தெரியறவங்களை நீங்க பின்பற்றாதீங்க. அவங்க இன்னும் குழந்தைகளை போலவே இருக்கிறாங்க. அந்த இதை சேர்ந்தவன் தான் இவன். உபவாசம் பண்றேன், ஜெபம் பண்றேன், பொறுமையா பீத்திக்கிறது. 2வது அவன் ஜெபம் என்ன என்றால், தசமமாக செலுத்துறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தவறாம தசமமாக செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பெருமை. வலது கை கொடுப்பது இடது கையை தெரியக்கூடாதுன்னு இயேசு கட்டளை கொடுத்தாரு. ஒரு விஷயத்த சொல்றேன், தசமபாகம் பழைய ஏற்பாட்டுக்குரியது அல்ல. நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. அதாவது நியாயப்பிரமாணத்துக்குரியது அல்ல, மோசே ஏற்படுத்துறது இல்ல, 10 பிரமாணங்கள்ல அது இல்ல. அதனால பழைய ஏற்பாட்டு கடைபிடிக்கப்பட்டது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் யுத்தத்துக்கு போகும்போது சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் எதுக்க உன்னதமான தேவ ஊழியக்காரன் சொல்றான், ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறான். இவன் தசமபாகம் கொடுக்கிறான். அவனுக்கு தசமபாகம் என்ற வார்த்தை அங்கதான் வருது. அந்த நேரத்தில் மோசையும் இல்லை, ஆர்வனும் கிடையாது, கட்டளையும் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது, எதுவுமே இல்லாத அந்த காலம். மெல்கே சேதேக்கே என்ற ஒரு ஊழியக்காரன், தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்ற அந்த இடத்தை அறிமுகம் மட்டும் அங்க பண்றான். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இவன் இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரனுக்கு ஒப்பானவனாய் இருக்கிறான் என்று அங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு தசமபாகம் கொடுக்கிற அந்த அனுபவத்தை தான் அங்க போட்டிருக்கு. அதனாலதான் தசமபாகம் என்பது
எல்லாவற்றையும் முடிச்சவர், எல்லாவற்றையும் தீர்த்தவர். இந்த தசமபாகத்தை மட்டும் செய்யுங்கன்னு ஏன் சொன்னார்? மத்தேயு 23:23 அதையும் செய்யணும், இதையும் விடாதிருக்க வேண்டுமே சொல்லி தசமபாகத்தை குறிச்சு விடக்கூடாதுன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா அது ஊழியக்காரனுடைய சம்பளம். 1 கொரிந்தியர் 9:13-14 சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அது நியாயப்பிரமாணத்திலே லேவி கோத்திரத்திலே அது கடைபிடிக்கப்பட்டதே தவிர, கையாளப்பட்டதே தவிர அவங்க உற்பத்தி ஆக்கினதோ அவங்க முதல் தொடங்கினதோ அல்ல. அதை போய் பெருமையா சொல்லக்கூடாது. நான் தசமபாகம் கொடுக்குறேன் சொல்லக்கூடாது. உன் அப்பா அம்மாவுக்கு செஞ்சுட்டு பெருமையா சொல்லுவியா? அப்பாவுக்கு நான் இவ்வளவு செய்யறேன், உன் கடமைடாது. அது பெருசா சொல்லக்கூடாது. உன் மனைவி பிள்ளைகளுக்கு நீ அதை வாங்கி கொடுக்குறேன், நான் பெரிய கட்டிக்காரன், அது உன் கடமை. அதே மாதிரி சுவிசேஷம் கேட்கிற ஆவிக்குரிய போஜனத்தை நீ சாப்பிடுற, சரீர பிரகாரமான ஒரு காசை கொடுக்கறது பெருமையா சொல்லலாமா? ஒரு ஹோட்டல்ல போய் நீ சொல்லுவியா? நல்லா புல் கட்டு கட்டிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எவ்வளோ 100 ரூபா சாப்பாடு பில்லு இந்தாங்க, பொறுமையா சொல்ல முடியுமா? 100 ரூபா நான் தர்றேன், நீ நல்லா தின்னுட்டு இருக்க, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு புல் வெட்டிட்டு 100 ரூபா தருகிறேன், இந்தாங்க சார் நான் பாருங்க எல்லாம் பாருங்க 100 ரூபா தருகிறேன் சொல்ல முடியுமா? நீ தின்னு சாப்பிட்டதாண்டா கொடுக்குற. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய ஆகாரம். உங்களுக்கு இந்த சத்தியங்கள்லாம் மட்டன் பிரியாணி மாதிரி, கோழி பிரியாணி மாதிரி, முட்டை பிரியாணி மாதிரி தான். சைவ சாப்பாடும் உண்டு, ரசம் சாப்பாடும் உண்டு. அதனால இத்தனையும் சாப்பிடும் போது அதுக்கு தக்க நீ காரியங்களை கொடுக்குற. சரீரத்துக்குரியதை கொடுக்கறது பெருசு இல்லை. ஆவிக்குரிய நன்மைகளை பெற்ற நீங்க சரீர நன்மைகளை அறுத்தா அது பெரிய விஷயமாண்டு 1 கொரிந்தியர் 9 பவுல் சொல்றான், புசிக்கவும் குடிக்கவங்களுக்கு அதிகாரம் இல்லையா? நாங்க என்ன சாப்பிடக்கூடாதா? முழுசா வேலைன்னு போனா உங்களுக்கு யார் போதிக்கிறது? இந்த காரியங்கள்லாம் பவுல் சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாது என்பதுக்காக இந்த ஒரு அதிகாரத்தை நான் யூஸ் பண்ணாம எல்லா பாடும் படுகிறேன். என்ன பாடுபட்டான்னா வயிற்று பிழைப்புக்காக கூட முடிகிற வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு சாப்பிட்டான். ஒரு ஊழியக்காரன் அப்படி போனா சபைக்கு தான் அது அசிங்கம். உன் ஊழியக்காரன் பெருமையா இருந்தா உனக்கு தாண்டா நல்லது. காரணம் போற யாரு? எங்க பாஸ்டர். நீ பெருமையா சொல்ல, உனக்கு தான் அது நல்லது, கௌரவம். ஒரு சைக்கிள்லயோ நடந்தோ கிளீன் சேட்டை போட்டுவிட்டு யாரு எங்க பாஸ்டர் பெருமையா சொல்லுவியா? நீ பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தன் போயிட்டான். ஒரு ஊழியக்காரன் நல்லா இருக்கிறதுக்கு கர்த்தரை விரும்புறாரு. ஊழியக்காரன் சுகத்தை கர்த்தரை விரும்புறார். விசுவாசிகளை விரும்பணும். அதை பெருசா சொல்லி காட்டக்கூடாது. இவன் சொல்லி காட்டான், இவன் சம்பாளத்திலே 10 ஒரு பங்கு கொடுக்குறேன், நான் பெரிய கட்டிக்காரன், எக்ஸ்ட்ராவே தர்றேன். கர்த்தர் பார்க்கிறார். அதை மனுஷன் பார்வைக்கு செய்யவே செய்யாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க இந்த விஷயத்துல. பழைய ஏற்பாட்டுக்காரனை பின்பற்றாதீங்க. இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் அருவருக்கிறார். 2வது சொல்லி முடிக்கிறேன். 2வது ஆயக்காரனுடைய ஜெபம். அவனும் அதே ஆலயத்துல தான் வர்றான், அதே மாதிரி தான் வர்றான். ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஆயக்காரன் என்றால் இஸ்ரவேல் அல்லாத புறஜாதின்னு அர்த்தம். இஸ்ரவேல் 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் யூத கோத்திரம். அந்த யூத கோத்திரம் நாளுக்கு நாள் கொஞ்சம் பெருசாகி நல்லா வல்லமையா வந்துட்டாங்க. இயேசு அங்க பிறந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அவங்க பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் அந்த யூதர்கள் வம்சத்துல தான் பிறந்தாங்க. அதனால அது ஒரு பெரிய ஒரு கோஷ்டியாவே அது மாறி போச்சுக்க. இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றதை விட யூதர்கள் தான் பெருமையா சொல்றாங்க. அந்த அளவுல அந்த வந்து தனித்துவமா வாய்ந்தது இருந்தது. ஒத்தையில நின்று 11 கோஷ்டியும் ஒண்ணு, அவன் ஒருத்தன் ஒண்ணு, அப்படி ஆயிட்டு இப்ப. அதனால யூதை அல்லாத இஸ்ரவேல் அல்லாத எவனா இருந்தாலும் அவன் புறஜாதி தான், அவனை ஏத்துக்கிற மாட்டாங்க. அந்தி கிறிஸ்துவே வந்தாலும் கூட அவன் யூதனா வந்தா தான் ஏத்துக்குவான். வேற ஜாதியிலிருந்து ஒருத்தன் வந்து அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, கெட்டிக்காரனா இருந்தாலும் சரி ஏத்துக்கிற மாட்டான். ஏன்னா அவன் ஜாதி வெறி பிடிச்சவன், ஜாதியில ரொம்ப வெறியா இருப்பான். அதனால மத வெறியும் இருக்கு, ஜாதி வெறியும் இருக்கு. அப்பேற்பட்டவன் ஆயக்காரன் ரொம்ப கேவலமா, அவனை பார்த்தாலே தீட்டாக, பக்கத்துல வந்தாலே ஆகாதாக ரொம்ப ரொம்ப கேவலமா நினைப்பான். அவன் பக்கத்திலேயே கோயிலுக்கு வந்து கும்பிட்டாலும் கூட அந்த தனியா போய் தண்ணியை தெளிச்சு அதை துடைச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருவருப்பாக தான் ஆயக்காரனை நினைப்பாங்க.
இவனுடைய காரியங்கள் ஒரு 4 விஷயம் சொல்றேன். முதலாவது, தூரத்திலே அவன் நிற்கிறான். தூரத்திலே நிற்கிறான். இப்ப ஏழை எளியவங்க அப்புறாணி ஆளுக வந்தாங்கன்னா எப்படி தனியா நிக்கிறாங்க? தூரமா நிக்க, உள்ள வரமாட்டாங்கிறாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம அவங்கள பார்த்தோம்னா முதல்ல உட்காந்து சேர் போட்டு உட்கார்றான்னு சொல்லணும். நம்ம அந்த மாதிரி யாரையுமே அப்படி நம்ம பிரிக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் கிடையாது. புரிஞ்சுக்கங்க. சகல ஜாதிகளையும் கர்த்தர் சீசர் ஆகிட்டு அந்த சீசருக்கு உள்ள பேர் என்ன? கிறிஸ்தவன் பேர். இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரல, ஜாதியை உண்டாக்க வரல, உலக ரட்சகராய் வந்தார். உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் அவர் சீசராக்கும் போது அந்த சீசருக்கு தான் முத என்ன பேர் வந்துச்சுன்னா கிறிஸ்தவன் பேர் வந்தது. அப்போஸ்தலர் 11:26 முத அந்த பேர் யார் கொடுக்குறாங்க தெரியுமா? புறஜாதிகள் கொடுக்குறாங்க. அந்த புறஜாதி மக்கள் தான் அந்த பேரை கொடுக்குறாங்க. இவங்க வந்து கிறிஸ்தவங்க. இப்ப பொதுவா கிராமங்கள்ல நம்ம ஊழியத்துக்கு போகும்போது ஏசுக்காரங்க போறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மள ஏசுக்காரங்க, ஏசு போறான்னே சொல்லிடுவாங்க. அந்த பேர் அவங்க கொடுக்குறாங்க நமக்கு, இங்க ஏசுக்காரங்க. அதே மாதிரி கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பேரு அந்தியோகியா பட்டணத்துக்காரங்க கொடுத்தாங்க. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், இயேசுவை உடையவர்கள், அவருடைய சீசர்கள். அதனால இது ஒரு மதமோ ஒரு இதோ கிடையாது. இதைத்தான் பேதுரு பரிசுத்த ஜாதின்னு சொல்றான். 1 பேதுரு 2:9 நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், சொந்தமான ஜனங்கள், பரிசுத்த ஜாதி. எவ்வளவு அருமையா இருக்கு! இதை விட ஒரு பட்டம் வேணுமா, பதவி வேணுமா, நமக்கு ஒரு இதை விட ஒரு நகை வேணுமா? இந்த இடத்துக்கு எல்லாரும் வரத்தான் நம்ம விரும்பணுமே தவிர ஒருத்தன் ஜாதியால மதத்தால ஒருத்தரை புறக்கணிக்க கூடாது. அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் வெளிநாட்டில் படிக்கும் போது கிறிஸ்தவத்தை பத்தி நல்லா தெரியும். உண்மையானவர் இயேசு, நல்ல போதனையாளர், நல்லா தெரியும் அவருக்கு. இந்தியாவில் ஏன் அவர் கிறிஸ்தவரா ஏன் மாறல? லட்சக்கணக்கான மக்களோட புத்த மதத்துக்கு போயிட்டாரு. இங்க உள்ள ஜாதி வெறி, இன வெறி, தண்ணி எடுத்து கொடுக்க முடியல. இன்னைக்கு கிறிஸ்தவ சபையிலே இந்த கொடுமை இருக்குன்னா, ஜாதி பார்க்கறாங்கன்னா இன்னைக்கு அன்னைக்கு ஒரு அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? 19ஆம் நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டுல அவ்வளவு கேவலமா இருந்திருக்கு. அதனால அவர் மனசு வருத்து கிறிஸ்தவத்துக்கு வராம புத்த மதத்துக்கு போயிட்டார். இன்னைக்கும் அநேக ஜனங்க இஸ்லாம் மதத்துக்கு ஏன் போறாங்க? கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்கு, கிறிஸ்தவன் பேரு தான், ஆனா ஜாதி வச்சிருக்கான். ஜாதி சங்கம் இருக்கு, ஜாதியில ஒண்ணு சேர்றான், ஜாதி அடிப்படையில காலேஜ்ல அங்க பொறுப்புகளை கொடுக்கறான், ஜாதி அடிப்படையில ஒவ்வொரு சபைகள்ல காரியம் செய்யறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல? இந்த அநியாயங்கள் நம்ம சபைக்கு வரக்கூடாது, உனக்கு எனக்கு வரக்கூடாது. நாம மாறணும், கம்ப்ளீட்டா மாறணும், மாத்தணும். இதுதான் நம்ம காரியம். தூரத்திலே நிற்கிறான். அச்சம், தாழ்மை, பணிவு என்றெல்லாம் குறிக்கலாம். இரண்டாவதாக, தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க அவன் துணியவில்லை. ஏன்னா பயம். ஆண்டவரே, இப்படி எல்லாம் நம்ம என்னை வைரானே, இப்படி எல்லாம் அவன் சொல்றானே, ஒருத்தன் சொல்லிட்டானே, அவன் தானே முதலா இருப்பான், அவன் தானே கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், கற்பனை எல்லாம் அவன் தானே பெற்றிருக்கான், அவன் தான் பெரிய ஆளு, அவனே சொல்லிட்டான்னா அப்ப நான் என்ன ஆண்டவரை தைரியமா நான் நிக்க முடியும்னு சொல்லி கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவன் கீழே குனிந்து கொண்டான். அதுக்கு பேர் தெய்வ பயம்னு அர்த்தம். நிமிர்ந்து பேசுறான், ஒரு தசம்பாவம் கொடுக்குறான், பயம் இல்லை, அவர் துணிஞ்சு திமிரா பேசுறான்னு அர்த்தம். இவன் பாருங்க, முற்றிலும் ஆப்போசிட், பயம். மூன்றாவதாக, தன் இரு கைகளை மார்புகளை அடித்துக் கொள்கிறான். இரு கைகளை மார்புகளை அடித்துக் கொண்டு தன்னை வருத்தி கொள்கிறான். இன்னைக்கு இந்துக்கள் எடுத்துக்கிட்டா கடவுள் சொல்லல, தன்னுடைய உடம்ப வருத்திக்கிறாங்க. ஈட்டிய குத்துறான் நாக்குல, உதட்டுல இங்க குத்துறான், உடம்பெல்லாம் பறவை காவிடுறான்னு சொல்லி முள்ள குத்திக்கிறான், தீயில தூக்கி ஓடுறான், கீழே உருள்றான். கடவுள் சொல்லல, தன்னை வருத்திக்கிறாங்க. இப்படியாவது கடவுளுக்கு இறக்கம் வரட்டுமே, இப்படியாவது ஆண்டவர் இடத்துல போய் சேருவோமே. அறியாம
அது ஒரு பாவம் என்று எண்ணப்பட்டாலும் கூட நம்ம அதை அந்த பக்தியை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாலாவதாக பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்கிறான். நாலாவதாக அவனும் நாளை சொன்னான், இவனும் நாளை சொன்னான். இந்த நாளுக்கு அவன் நாளுக்கு இவன் நாளுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் இந்த வார்த்தை தான் கரெக்டா ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை, உள்ளது உள்ளபடி சொன்ன வார்த்தை இதுதான். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். யூதர்கள் நாங்கெல்லாம் பெரிய நீதிமான்கள், நாங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லும் போது யூதர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். நீ நீதிமான் சொல்றீல்ல, உன்னைய மாதிரி ஆளுகளை நான் கூப்பிட்டு வரல, பாவின்னு எவன் சொல்றானோ அவனைத்தான் அழைக்க வந்தேன். இவன் கரெக்டா அந்த கிருபையை பெற்றுட்டான். பாவியாக என்மேல் கிருபையாக. ரோமர் 3:10 அந்தப்படி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்தவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இதுதான் உண்மை. ஆதாம் முதல் மனுஷன் பாவம் செஞ்சான்னா அந்த ஜென்மம் முழுவதும் வம்சம் முழுவதும் பாவிகளா ஆயிட்டு. உங்க அப்பா ஒரு ஆளு கடங்காரன்னா எல்லாருக்கும் கடங்காரன் வருது இல்ல பட்டம். ஒரு வீட்டுல மெயிலுக்கு ஒரு அப்பா ஒரு ஆளுக்கு கொரோனா வருதுறான், எல்லாருக்கும் கொரோனா வருது இல்ல, செக் பண்றவங்களுக்கு எல்லாம் தனிமைப்படுத்துறான்ல. அந்த மாதிரி அவன் கொரோனா நோயில முதல்ல ஆதாம் தாக்கப்பட்டதுனால எல்லாருக்கும் கொரோனா. பாவம் சம்பந்தம் இல்லாதவனுக்கு எல்லாம், பாவம் செய்யாதவனுக்கு எல்லாம் பாவின்னு ஒரு பட்டம் வந்துருச்சுல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யல, ஆனா அக்கிரமக்காரர் ஒருவரா ஏன் என்ன பட்டாரு? அந்த மாதிரிதான் ஆதாமை போல நிறுவலை செய்யாவிட்டாலும் இவனும் பாவியாக எண்ணக்கூடிய சூழ்நிலையை ஆதாம் உருவாக்கிட்டான். என்ன செய்ய? இரண்டாம் ஆதாமாக இயேசு வந்தார் பாவிகளை ரட்சிக்க. இரண்டாம் ஆதாமால எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். முதல் ஆதாமால எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவால எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டார். இந்த காரியம் ரோமர் 5:19 இருக்கு. ஒரே வசனத்துல ஒரு முழு உலக காரியமும் அதுல வசனத்தை அடக்கிட்டான் பவுல். ரோமர் 5:19. ஆகவே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் சொல்லி ஆண்டவருக்கு இந்த 4 பாயிண்ட்ல கர்த்தருக்கு ஏதாவது செஞ்சேன் வச்சேன்னு பெருமையாக எதையும் சொல்லல. எல்லாமே தாழ்த்தி ஒன்னும் இல்லாம தாழ்த்தி தான் ஜெபிக்கிறான். இயேசு கிறிஸ்துடைய தீர்ப்பு என்ன சொல்றாரு? இதை சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய தீர்ப்பு, இந்த 2 பேரு ஜெபத்தை கேட்கிறாரு, 2 பேரையும் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாரு. பரிசேயனை சொல்றாரு, இவன் நீதிமான அல்ல, இரண்டாவது இவன் தாழ்த்தப்படுவான், தன்னை உயர்த்துறதுனால இவன் தாழ்த்தப்படுவான். தீர்ப்பு தான். எவன் தன்னை உயர்த்துறானோ அவன் கண்டிப்பா தேவ சமூகத்தில் தாழ்த்தப்படுவான். தாழ்த்தப்படுவானா அதோடைய அர்த்தம் என்னன்னா தாழ்ந்த பாதாளத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம். தாழ்த்தப்படுறது அதான், தாழ்ந்த பாதாளத்துக்கு போயிடுவான். நீதிமான் என்று இவனை சொல்ல முடியாது, அநீதிமான் என்று இவனை சொல்லி இவனை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இடது புறத்தில் இருக்கிறார். இடது புறத்தில் உள்ளவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவங்களே, சாத்தானுக்காகவும் தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அக்னிக்கு போங்க. நான் பசியா இருந்தேன், எனக்கு போத்தனை கொடுக்கல, தாகமா இருந்தேன், தாகத்தை தீக்கல, அந்நியா இருந்தேன், எனக்கு சேர்த்துக்கல, அனாதியா வந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, பிச்சை கேட்டு வந்தேன், எனக்கு பிச்சை கொடுக்கல. என்ன அவங்க எல்லாம் பெரிய ராயல், நாங்க பாஸ்டருக்கு தான் கொடுப்போம், நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நாங்கெல்லாம் ஏழைகளுக்கு எல்லாம் திரும்பி கூட அந்த மாதிரி ஆளுங்க. நீதிமான்களை பார்த்து வலது புறத்திலே சொல்றாரு, அவன் தான் ஆயக்காரன். இந்த ஆயக்காரனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இவனே நீதிமான், இவனே உயர்த்தப்படுவானா பரலோகத்துக்கு போய் உயர்த்தப்படுவான், பரலோகம் வரைக்கும் உயர்த்தப்படுவான், இவனே நீதிமான். அதனால 2 தீர்ப்பு இதுதான். அதனால ஆயக்காரனுடைய வழியில வந்தவன் நீதிமானாக்கப்படுறான். பரிசேய ரொம்ப பெரிய மதம், அதுல இருந்து வந்தவன் பாவியாக போறான். அவனுடைய வார்த்தை தான், உள்ளத்தின் அறிவு தான் வாய் பேசும். உன் உள்ளத்துல இயேசு கிறிஸ்து இருந்தால் இந்த ஆணவ பேச்சு வராது, இந்த திமிரு வராது, இந்த அகராதி வராது. இயேசு கிறிஸ்து உண்மையிலே உனக்குள்ள இருப்பாரானால் இந்த ஆயக்காரனை போல நீ தன்னை தாழ்த்துவ. இவன் அதுக்கு முன்னாடி வஞ்சிக்கிட்டு இருந்தவன சண்டைக்கு போனானா, ஏண்டா நீ கோயிலுக்கு வந்தா ஒழுங்கா நீ கோயில கும்பிட்டுட்டு போகாம
என்னை ஏடா நீ வருஷப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்பயே கட்டி உருளக்கூடாது, வேற இருந்தா சண்டை போட்டுக்கூடாது, ஒன்னும் பேசல. அவன் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்மேல் இறக்கமாயிருமப்பா, என்மேல். தேவ பிள்ளைகளே, உங்களை யாராவது வஞ்சாலும் திட்டினாலும், கேவலமா பேசினாலும், மற்றவங்களை உயர்த்தி உங்களை ரொம்ப தாழ்த்தினாலும் அதை நீங்க ஏத்துக்குங்க. ஆண்டவரே என் மேல் கிருபையாரு. ஆண்டவரு உங்க மேல ரொம்ப பாவப்படுவாரு, அவன் மேல ரொம்ப கோவப்படுவார். ஏண்டா என் பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளைய நீ போக மாட்ட, நீ சரிக்கு சரி கட்டிட்டு என்ன மன்னிச்சிங்க ஆண்டவர் சொல்ல. ஏண்டா நான் எதுக்கு இருக்கேன்? நான் உனக்காக யுத்தம் பண்ண இருக்கேன்ல. நீ பழி வாங்குறது ஓ வேலை இல்லை, ஏன் வேலை. அது தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் சொல்றது ஏன் வேலை. நீ ஏன் ஓவர் டாக் பண்ற? அப்புறம் என்கிட்ட வந்து பாவியா என்னது ஏன் சொல்ற? அதனால கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு அந்த இது இல்லை. இயேசு கிறிஸ்து விட நம்ம பெரியாளா? நான் நினைத்தா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை பிதா அனுப்ப மாட்டார் நினைக்கிறாயான்னு சொல்றாரு. ஒரு லேகியோன்னா 6000, 12 லேகியோன்னா 72,000 ஏறக்குறைய. ஒவ்வொருத்தரும் 1,44,000 பேரை கொள்ளுவான் ஒவ்வொரு தூதரும். அவ்வளவு பவர் உள்ளவன். ஒரு நொடியில நான் கேட்ட அனுப்ப தெரியாது எனக்கு. அவ்வளவு கெட்டிக்காரன், அவ்வளவு வானத்தில் பூமியில சகல அதிகாரம் உள்ளவர் சொல்றாரு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாவான். அதனால வன்முறை தீர்ப்பல்ல. அதனால தாழ்த்தி போங்க, விட்டு கொடுங்க, அன்பா போங்க, பொறுமையா இருங்க. ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்து திருப்பி கொடுங்கன்னு சொல்றது இதனாலதான். இந்த இயேசு சொன்ன போதனைகள் முழுவதும் இந்த ஆயக்காரங்கிட்ட அப்படியே. அவன் இவனை மாதிரி பிரசங்கம் கேட்டு ஒரு பூரிய வேலைக்காரன் கிடையாது. பாவம் இன்னைக்கு வந்தவன் அவனுக்கு சுபாவத்திலேயே நல்லவனா இருக்கான். இன்னைக்கு இந்துக்கள் கிட்ட பாருங்க, கொஞ்சம் பழகி பாருங்க. கிறிஸ்தவங்க கிட்ட இல்லாத ஒரு நல்ல பண்புகள், ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள்லாம் அவங்ககிட்ட மொத்த உருவமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதனால காரணம் என்னன்னா, கிறிஸ்தவனா இல்ல, அவன் பழைய ஏற்பாட்டுக்காரனா இருக்கான். அதான் அதுல பாயிண்ட். கிறிஸ்தவன் அப்படி இருப்பானா? கிறிஸ்தவனா இல்லை. எல்லாம் யூதர்களா மாத்திட்டான், இஸ்ரவேல் ஜனங்களா மாத்திட்டான். அதனாலதானே அவன் நோக்கமெல்லாம் புனித நாடுன்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கும். அதனால தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் வித்தியாசம் இருக்கும், மாத்திக்கிங்க. இந்த சத்தியத்தை தொடர்ந்து கேளுங்க. நீதிமான் யார், அநீதிமான் யார் என்ற கேள்விக்கு ஆயக்காரனே நீதிமான், பரிசெய்யன் பழைய ஏற்பாட்டுக்காரனே அநீதிமான் என்று இயேசுவின் தீர்ப்பே என் தீர்ப்பா சொல்லி இந்த சிறு பதிவை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.